FPDன்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸ்ட் பார்ஷியல் டென்ச்சர். அதாவது இம்ப்ளான்ட் தாங்க இப்போ ரீசெண்டாக ரொம்ப பாப்புலராக இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு பல்லு இல்லைன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஃபேஷியல் ஏசிமெட்ரிக்காக இருக்கும், பார்க்குறதுக்கும். Hi, I'm Dr. Anjugam Thuraisamy, cosmetic dentist from Tamira Plastic Surgery. இப்போது நம்மளுக்கு ஒரு பல்லு விழுந்திருக்குங்க, அங்கே ஸ்பேஸ் மிஸ்ஸிங் டூத்துன்னு சொல்லுவாங்க. முன்னாடியே விழுந்துருச்சு, இல்லை ட்ராமாவில் விழுந்துருச்சு, இல்லை பூச்சி பல்லுனால எடுத்துட்டாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் டூத்துன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு பல்லு வைக்கலன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு அதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு பல்லு இல்லைன்னா அதுக்கு நிறைய வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குங்க டென்டலில். அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கணும். ஒரு பல்லு இல்லைன்னா அதில் நம்ம டென்ச்சர் மூலிமா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம எடுத்து போடுவோம்ல, அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் நம்ம டென்ச்சர் யூஸ் பண்ணலாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் FPDன்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸ்ட் பார்ஷியல் டென்ச்சர். அதாவது முன்பல்லையும் பின்பல்லையும் சின்னதாக்கி அதோடு சேர்த்து அந்த பிரிட்ஜாக யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் டூத்தை நம்ம பிரிட்ஜாக யூஸ் பண்ணி 3 க்ரௌனாக பெர்மனண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் தாங்க இப்போ ரீசெண்டாக ரொம்ப பாப்புலராக இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அதாவது முன்பல்லையும் நம்ம குறைக்க வேணாம், பின்பல்லையும் குறைக்க வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்க்ரூ, அதாவது இம்ப்ளான்ட் வச்சு அங்கே ஒரு க்ரௌன் வச்சிட்டோன்னா பாதிப்பு முன்பல்லுக்கும் பின்பல்லுக்கும் இருக்காதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பல்லு கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ரொம்ப நாளாக எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம நேச்சுரல் டூத்துக்கு ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தாக இந்த இம்ப்ளான்ட் யூஸ் ஆகும். இப்போ பல்லு வைக்கலைன்னா என்னென்ன ஆகும்னு அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முன்பல் பின்பல் வந்து ஃபிசியாலஜிக்கல் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது முன்பல் பின்பல் வந்து அப்படியே அந்த குழியில் நவுருங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பல்லு வைக்கணும் கூட முடியாது, பிகாஸ் ஸ்பேஸ் இல்லை. அப்புறம் சில பேருக்குலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இங்கே ஒரு பல்லு இல்லைன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஃபேஷியல் ஏசிமெட்ரிக்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் என்னடா ஓல்டேஜ் லுக்கும் உங்களுக்கு கொடுக்குங்க. மூணாவது ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு அங்கே பல்லு தேவைப்படும். கடவா பல்லு கண்டிப்பாக ரொம்ப கடவா பல்லுனா மோலார் டீத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரைண்டிங் த ஃபுட். இப்போ பல்லு இல்லைன்னா நம்ம டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக உருவாகும், அல்சரைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ பல்லு இல்லைன்னா இம்மீடியட்டாக டென்டிஸ்ட்டை பார்த்து கன்சல்டேஷன் பண்ணி சீக்கிரமாக அங்கே பல்லு வச்சுக்கோங்க.